உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என் உயிரையே கொடுத்துருப்பேன். இது என்னங்க, சின்ன அடிதான். ஏங்க, நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். எப்பவும் சிரிச்ச முகத்தோட என் பக்கத்துல இதே மாதிரி இருந்தா மட்டும் போதுங்க. உங்களை பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சந்தோஷத்தோடயே காலம் ஃபுல்லும் நான் வாழ்ந்துருவேன். அவர் நம்ம மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. இத்தனை நாளும் அவருடைய பாசத்தை புரிஞ்சுக்காம அவரை எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டோம். இத்தனை நாள் அவரை கஷ்டப்படுத்தினதுக்கெல்லாம் சேர்த்து இனி வாழ்நாள் முழுக்க நம்மளுடைய அன்பையும் காதலையும் அவருக்கு அள்ளி அள்ளி கொடுக்கணும். ஏங்க, இத்தனை நாளும் நான் உங்க கூட தான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு உங்களை பார்க்க போறேன்னு நினைக்கும் போது மனசுக்குள்ள ஒரே சந்தோஷம், ஒரு பூரிப்பு. இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு. ஐயோ, இவ்வளவு நேரமாச்சு, இவரை இன்னும் காணோம். இன்னைக்கு அவர் வந்ததும் நம்ம மனசுல உள்ள காதலை அவர்கிட்ட சொல்லணும். நம்ம காதலை சொன்னா அவர் சந்தோஷப்படுவாரா, இல்ல ஆச்சரியப்படுவாரா, இல்ல சாதாரணமா எடுத்துக்குவாரா? ஐயோ, அவர் வர்றதுக்குள்ள நான் பைத்தியம் ஆயிடுவேன் போலயே. இந்த கல்யாணம் ஆனவங்கெல்லாம் நெத்திக்கு மேல குங்குமம் வைப்பாங்களே, நீங்க வைக்கணும்னு நான் சொல்லல. ஆனா வச்சா இன்னும் அழகா இருப்பீங்க. கல்யாணமாகி இத்தனை நாளும் இந்த குங்குமத்தை நான் நெத்தியில வச்சதே இல்லை. ஆனா இதுக்கப்புறம் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துல கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேங்க. நீங்க வந்ததும் என் மனசுல உள்ள காதலை நான் வாயால சொல்றதுக்கு முன்னாடி இந்த குங்குமம் உங்களுக்கு என் மனசை காமிச்சு கொடுக்கும்னு நம்புறேன். நீங்களும் அதை புரிஞ்சுக்குவீங்கல்ல? எங்க ஐயோ, வந்துட்டாரே. எங்க, நான் இன்னைக்கு வெளியவே சாப்பிட்டுட்டு வந்துட்டேங்க. நம்ம செல்வானல்ல, அவரோட வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க சாப்பிடாம விட மாட்டேன்னு சொல்லி சாப்பிட வச்சு அனுப்பிட்டாங்க. அதனால நான் அங்கேயே சாப்பிட்டுட்டேங்க. நீங்க சாப்பிட்டீங்களாங்க? சாப்பிட்டேங்க. சரிங்க. ஏங்க அது அந்த பக்கமா திரும்பியே சொல்றீங்க? கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி தான் சொல்லுங்களேன். இல்லைங்க, அது என்னாச்சுங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. என்ன இது, நம்ம முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. நேத்து நமக்கு அடிபட்டுருச்சுன்னு நம்ம முகத்தை திருப்பிக்கிட்டு மறைச்ச மாதிரி இன்னைக்கு இவங்க இப்படி முகத்தை காமிக்காம இருக்காங்க. ஒருவேளை இவங்களுக்கும் அடியதும் பட்டிருக்குமோ? எங்க, என்னாச்சுங்க? ஏன் முகத்தை காமிக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு அடிபட்ட மாதிரி உங்களுக்கு ஏதோ அடிபட்டுருச்சாங்க? ஐயோ, அதெல்லாம் இல்லைங்க. அப்ப என்னங்க, கொஞ்சம் இந்த பக்கம் திரும்புங்க. அது இல்லைங்க, அது வந்து எங்க, நீங்க முகத்தை காமிக்காம இருக்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு. இப்ப திரும்ப போறீங்களா இல்லையா? ஐயோ, இருங்க. எங்க, நெத்தியில குங்குமம் வச்சிருக்கீங்க? எங்க, உண்மையாவே ரொம்ப அழகா இருக்கீங்க. அது சரி, இவ்வளோ நாள் இல்லாம இன்னைக்கு மட்டும் புதுசா குங்குமம் வச்சிருக்கீங்கன்னா அப்போ எங்க எங்க புதுசா வெக்கம் எல்லாம் பண்றீங்க? ஐயோ, போங்க. டி கதிரு, இங்க நடக்கிறது உண்மையா இல்ல கனவு எதுவும் காண்றியாடா? ஏங்க, கனவெல்லாம் எதுவும் இல்லைங்க, இது நிஜம்தான். என்னங்க சொல்றீங்க? அப்படின்னா ஆமாங்க, இத்தனை நாள் உங்களை நான் கஷ்டப்படுத்தினதுக்கு என்னை மன்னிச்சிருங்க. உங்க உண்மையான அன்பை நான் இப்பதாங்க புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் சாகுற வரைக்கும் உங்களுக்கு அன்பை மட்டுமே கொடுத்து உங்க பொண்டாட்டியா உங்க கூட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேங்க. என்ன ஏத்துக்குவீங்கல்ல? என்னங்க ஏத்துக்குவீங்களான்னு கேக்குறீங்க? இந்த நாளுக்காக தாங்க இத்தனை நாளும் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப கூட என்னால இதை நம்பவே முடியலங்க. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எங்க, உண்மையாவே என்ன உங்க புருஷனா ஏத்துக்கிட்டீங்கல்ல? ஐயோ, என்னங்க இன்னுமா உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரல? உன்னை சேர்வதற்கு யுத்தம் செய்யவில்லை, ஆனாலும் நீ கிடைத்தாய். எங்கு எங்கோ சுற்றி வந்த என்னை விற்க
வைத்து அடையாளம் நீ கொடுத்தாய். கள்ளத்தனம் இல்லா உன் வெள்ளை உள்ளம் கண்டு நடப்பதுதான் அல்லவா? உலகமே காலடியிலே கரைந்ததே ஓரொடியில் உன்னருகே நான் இருந்தான், தினம் உன்னருகே நான் இருந்தான். ஐயோ ஏமா கையில நீ இன்னுமா இங்க நின்னுக்கிட்டு இருக்க? ஆமா பச்சைக்கிளி என்ன, அதான் சீனியர் சொல்லிட்டு போனாருல்ல, அவர் திரும்ப வந்து சொல்ற வரைக்கும் நான் இங்க நின்னா அவர் என்ன லவ் பண்ணுவாருன்னு. அடக்கடவுளே, அவன் சொன்னதை நம்பியா இங்க நின்னுக்கிட்டு இருக்க? ஐயோ இந்நேரத்துக்கு அவன் சொன்னதா அவனே மறந்து வீட்டுல போய் நல்லா இழுத்து போத்தி தூங்கிக்கிட்டு இருப்பான். அவன் சொல்றான்னு நீயும் இங்க நின்னுக்கிட்டு இருக்கியம்மா, அதுவும் இந்த பாதி ராத்திரியில. மழை வேற பயங்கரமா பெய்யுது, நீ முதல்ல வீட்டுக்கு போமா கையில. இல்ல பச்சைக்கிளி என்ன, சீனியருக்கு என்ன பிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியல. நான் எவ்வளவுதான் அவர்கிட்ட நெருங்கி நெருங்கி போனாலும் அவர் என்னை விட்டு விலகி விலகி தான் போறாரு. முதல் தடவையா அவர் என்ன விரும்பணும்னா இத பண்ணுன்னு அவர் என்கிட்ட கேட்டது இந்த ஒரு விஷயம்தான். இத பண்ணுனா ஒருவேளை அவருக்கு என் மேல காதல் வந்தாலும் வரும். ஐயோ மடி கையில இங்க பாரு, நான் இத்தனை வருஷம் அவன் கூட பழகின பழக்கத்தை வச்சு சொல்றேன். அவனுக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னா அவங்கள ஒரு துளி அளவு கூட அவன் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கவே மாட்டான். அவ உண்மையாவே உன்னை விரும்புறதா இருந்தா இப்படி ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம பாதி ராத்திரியில இந்த கொட்டுற மழையில இங்க நிக்க வச்சுட்டு போவானா சொல்லு? அவன் இப்போ உன்னை இங்க நிக்க வச்சுட்டு போனது கூட உன்னால நிச்சயமா இந்த ராத்திரி முழுக்க இங்க நிக்க முடியாது. உன் வீட்டுல இருந்து உன்னை தேட ஆரம்பிச்சிருவாங்க, நீ இங்க இருந்து போயிருவ. இதையே சாக்கா வச்சு வீட்டுல சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்றதுக்காக தான் அவன் இப்படி சொல்லிட்டே போயிருக்கான். அதை கூட புரிஞ்சுக்காம இப்படி ராத்திரியில இந்த மலையில நின்னுக்கிட்டு இருக்கியம்மா, உன்னை பார்க்கவே பாவமா இருக்கு. இங்க பாரு கையில, அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நிச்சயமா உனக்காகலாம் அவன் திரும்ப இங்க வரவே போறதில்ல. நீ எவ்வளவு நேரம் இங்க நின்னாலும் அது வேஸ்ட் தான். உன் வீட்டுல எல்லாம் தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆகிறதுக்குள்ள நீ முதல்ல கிளம்பி வீட்டுக்கு போமா. இந்நேரத்திலேயே உன்னை காணும்னு உங்க வீட்டுல தேடிக்கிட்டு இருப்பாங்க. இல்ல பச்சைக்கிளி என்ன, என்ன ஆனாலும் சரி, சீனியரே வந்து என்ன வீட்டுக்கு போன்னு சொல்லாம நான் இங்க இருந்து போக போறதில்ல. ஐயோ கடவுளே, இந்த பொண்ணு என்ன இப்படி சொல்லுது? பேசாம இந்த சக்திக்கு போன போட்டு சொல்லுவோம். யாரு இந்நேரத்துல ஃபோன் பண்றா? ஹலோ பா சக்தி. யோ பச்சைக்கிளி, நீயா? எதுக்கே இந்நேரத்துல ஃபோன் பண்ணியிருக்க? பா சக்தி, நீ சொல்லிட்டு போயிட்டேன்றதுக்காக அந்த கையில பாவம் இங்க டீ கடைக்கிட்டே நின்னுக்கிட்டு இருக்குப்பா. யோ அவன் என்ன எனக்கு என்னய்யா? எனக்கு தூக்கம் வருது, போனை வை. ஐயோ என்னப்பா சக்தி இப்படி பேசுற? பாதி ராத்திரியில மழை வேற பெய்யுதுப்பா. பாவம் அந்த பிள்ளை மழையில நனைஞ்சுக்கிட்டு நிக்குதுப்பா. கொஞ்சம் வந்து அந்த பிள்ளைய வீட்டுக்கு போக சொல்லுப்பா. நீ சொல்லாம வீட்டுக்கு போக மாட்டேன்னு நிக்குது. யோ உனக்கு அவ்வளவு பாவமா இருந்தா நீ அந்த பிள்ளைய வீட்டுக்கு போக சொல்லியா? அதுக்கு நான் இங்கிருந்து வரணுமா? கொஞ்சம் போன வெய்யா. ஏன்பா நீ பாட்டுக்கு அந்த பிள்ளைகிட்ட நானா வந்து வீட்டுக்கு போக சொல்ற வரைக்கும் இங்கேயே நின்னா நான் உன்னை விரும்புறேன்னு சொல்லிட்டேன். அதையும் நம்பி அந்த பிள்ளை இவ்வளவு நேரம் வீட்டுக்கு போகாம இங்க நிக்குதுப்பா. வயசுக்கு வந்த பிள்ளை இந்த பாதி ராத்திரில இப்படி தனியா இங்க டீ கடைக்கிட்டு நின்னா நல்லாவாப்பா இருக்கு? அது மட்டும் இல்லாம மழை வேற பெய்யுதுப்பா. மழையில நின்று அந்த பிள்ளைக்கு ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயி போச்சுன்னா என்னப்பா பண்றது? அந்த பிள்ளை எனக்கு யாரும் இல்ல. அந்த பிள்ளைய பார்க்க எனக்கே பாவமா இருக்கு. ஒன்னும் இல்லைனாலும் அது உன்னோட சொந்தக்கார பிள்ளை இல்லப்பா. அந்த பிள்ளைக்கு நாளைக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயி போச்சுன்னா அதுக்கு நீ தானே பதில் சொல்லணும். அதுக்காகவாது வந்து அந்த பிள்ளைய வீட்டுக்கு போக சொல்லுப்பா. ச்சே, மனுஷனை நிம்மதியா தூங்க கூட விட மாட்டீங்க. சரி போனை வையா, நான் வரேன். 1 hour later. ஐயோ போன் பண்ணி சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் இவனை காணமே. வாப்பா சக்தி, வந்துட்டியா? நீ வரட்டும்னு தான் இவ்வளவு நேரம் நின்னுக்கிட்டு இருந்தேன். நான் கிளம்புறேன்ப்பா. ஏய், எதுக்கு இப்படி மழையில இந்த ராத்திரியில இங்க நின்னுகிட்டு இருக்க? என்ன சீனியர் இப்படி சொல்றீங்க? நீங்க தானே நீங்க சொல்ற வரைக்கும் நான் வீட்டுக்கு போகாம இங்கேயே நின்னா என்ன விரும்புறேன்னு சொன்னீங்க. ஐயோ இங்க பாரு, அப்படி சொன்னா நீ நிக்காம வீட்டுக்கு போயிருவ. இதையே காரணமா வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு தான் அப்படி சொன்னேன்.
மத்தபடி நீ நின்னா உன்னை விரும்பணும்னு நான் எந்த விதத்திலையும் யோசிக்கல. இங்க பாரு, நான் சொன்னதுக்காக நீ இவ்வளவு தூரம் இங்க நிப்பேன்னு நான் நினைக்கல. சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிரு. நீ கிளம்பி வீட்டுக்கு போ. சீனியர், அப்போ நீங்க என்ன விரும்பவே மாட்டீங்களா சீனியர்? ஏய் இங்க பாரு, அதான் நான் சும்மா சொன்னேன்னு சொன்னேன்ல. ரொம்ப நேரம் ஆகுது, நீ வீட்டுக்கு கிளம்பு. உன்னை உங்க வீட்டுல தேடிட்டு இருப்பாங்க. இல்ல சீனியர், இன்னைக்கு எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சே ஆகணும். நீங்க என்ன விரும்புவீங்களா மாட்டீங்களான்னு தெரியாம இந்த இடத்தை விட்டு நான் போகவே மாட்டேன். ஏய் அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. கையில உன்னைய காணோம்னு நானும் அம்மாவும் அங்க ஊரெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம். இந்த ராத்திரியில நீ இங்க நின்னுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பா அது வந்து முதல்ல வீட்டுக்கு நட. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க போடுற அந்த ஒரு லைக் இன்னும் நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்க்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நம்ம வீடியோவை பார்த்து கமெண்ட் பண்ற எல்லாருமே என்னோட அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி தான். உங்க கமெண்ட்டை வந்து ஒரு நாளைக்கு யாராவது ஒருத்தர் கமெண்ட் நான் பார்க்கலனாலும் ஏன்டா அவங்க கமெண்ட் பண்ணலன்னு நான் யோசிப்பேன். அதனால எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணீங்கன்னா இன்னும் எங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். அப்புறம் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுனீங்கன்னா நம்ம உறவு இன்னும் எப்பவுமே நீடிக்கிறதுக்கு அது உதவியா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோல பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.